வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதில் நம்ம தேங்காயெலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இது காரத்துக்கு. இந்த வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை உங்ககிட்ட ஜீரகம் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வறுத்த ஜீரகப்பொடி நீங்கள் காய் போட்டு வதக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதாவது வெங்காயம் நம்ம நைஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் 4 பல் நைஸாக நறுக்குன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா நான் கேரட் ஒரு 1/4 கப் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் வரும். அது உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நீங்கள் 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட் 1/2 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேரட் கட் பண்ணும்போதே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வேகும். அதே டைம் நம்ம நல்லா நம்ம வதக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு கேரட் சீக்கிரமே வேகும். ஏன்னா உங்களுக்கு கேரட் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இது ஸ்டீம்லேயே வேகும். நான் தண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஸ்டீம்லேயே இந்த கேரட் ஒரு 1/4 வாசி உங்களுக்கு வெந்துடும். இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த டைம் நம்ம மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், இல்லாட்டி ரொம்ப மஞ்சளாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்குனா முட்டைக்கோஸ் நம்ம 1 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக நறுக்க வேணாம். நம்ம எப்போவும் போல நறுக்கிக்கலாம். அப்போ தான் எடுத்து கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கிடணும். இப்போது பொரியலுக்கு தேவையான நம்ம உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. நீங்கள் இது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ முட்டைக்கோசும் கேரட்டும் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப் நான் எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சு நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த பருப்பில் உள்ள தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ அதாவது நம்ம கடலைப்பருப்பு நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது 3/4 கப் பருப்புக்கு நம்ம 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு கடலைப்பருப்பு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு அந்த 4 விசில் வைக்க வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டு வேக வச்ச பருப்பு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ கடைசியாக நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம 2 வரமிளகா நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பெப்பர் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவே உங்களுக்கு சரியான அளவு தான். இது உங்களுக்கு காரக்குழம்பு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் இது. அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.